அது இல்லாமல் வந்து போலீஸ் ஃபோர்ஸை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னு டிஜிபி தலைமையில் மீட்டிங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அனைத்து இன்டெலிஜென்ஸு டீம்களுக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு இதெல்லாம் என்ன பண்ணலாம், எங்கே கேப் வந்திருக்கு, எப்படி இந்த மாதிரி நம்ம அங்கே வந்து ஏன்னா நேற்று ஃபுல்லாக மதியம் ஃபுல்லாக சர்ச் ஆப்ரேஷன்ஸ் போயிட்டு வந்திருக்கு. அது இல்லாமல் இவங்க பிடிபட்டிருக்கவங்களாம் டாக்டர்ஸாக இருக்காங்க. அதுதான் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஆயுர்வேதா இந்த மாதிரியான உனானி இந்த மாதிரியான ஸ்பெஷலி ட்ரெயின்டு டாக்டர்ஸாக இருக்காங்கிறது தான் ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாடுகளுக்கு இது மறுபடியும் வந்து பாகிஸ்தான் ஏற்கனவே நம்ம வந்து ஆப்கானிஸ்தானோட ரொம்ப நெருங்கிய உறவில் போயிட்டுருக்கோம். ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியா வந்து சப்போர்ட் பண்ண தயாராக இருக்காங்க. அந்த பகுதியில் இருக்க தீவிரவாதம் பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய தீவிரவாதம் ஒடுக்கிறதுக்கு என்ன இந்தியா சப்போர்ட் பண்ணுமோ அதை சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீவிரவாதத்தை, மதம் சார்ந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸர் வந்து இது பண்ணாங்க. இப்போ கூட நம்ம வந்து இந்த சிங்கப்பூர் பேஸ்டாக ஒருத்தர் சுற்றிட்டு நிறைய மேடைகள்லாம் பேசுகிறார். அவர் பேர் மறந்து போச்சு. அவரை கூட நம்ம வந்து முடக்கிட்டோம். இந்த அரசாங்கம் முடக்கிடுச்சு. ஏன்னா அவர் வந்து இந்த தீவிரவாதத்தை ஆதரவாக தான் பேசிட்டு வரவர். ஷரியத் சட்டம் அவங்களுக்கு தேவை, அல்லாஹ்வோட சட்டம் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுக்கு எல்லை இல்லைன்றாங்க. எல்லை இல்லைன்னா அப்போ நாங்கள் நாடெல்லாம் மதிக்க மாட்டோம், நீங்கள் போடுற சட்டங்கள்லாம் நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்ற ரீதியில் அவங்க செயல்படணும்னு நினைக்கிறாங்க. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்க முழு தீவிரவாத கேங்கும் வந்து இன்னொரு கோம்பிங் வந்து போவாங்கன்றது தான் தோணுது. இன்னும் ஒரு மாத காலத்தில் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பலமாக இருக்குது. ஆனால் வந்து இப்போ குளிர் காலன்றதுனால ரொம்ப அதனோட இன்டென்சிட்டி வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னாலும் பிளானிங் பண்ணணும். அந்த பகுதியெல்லாம் பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பாகிஸ்தானும் அதை சார்ந்து தான் இருக்குது. கிட்டத்தட்ட குளிர் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ஆர்மியை வந்து ரொம்ப அந்தளவுக்கு இன்டென்சிவாகவும் கோம்பிங் பண்ணி உள்ளே இறங்கி அடிப்பாங்களான்றது தெரியல. அதற்கான டெக்னாலஜி வச்சுருப்பாங்க. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சார்? இப்போ இந்த டெல்லி பாம் பிளாஸ்ட் தொடர்பாக வந்து அமைச்சரவை கூட்டம் வந்து கூட்டுறாங்க. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்ன டிஸ்கஷன் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ வந்து இதில் டிஸ்கஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இப்போ ஆப்ரேஷன் திரிஷூல் அப்படின்றத எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து என்னென்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து எதிர்கட்சிகள் வந்து கோரிக்கைகள் ஏற்கனவே வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணலை, கையகப்படுத்தலை. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். குறிப்பிட்ட டார்கெட்ஸ் மட்டும்தான், சிவிலியன்ஸ்க்கு யாருக்கும் பாதிப்பு கிடையாது. அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாய நிலங்களுக்கு எதுக்குமே பாதிப்பு கிடையாது. அது ஒன்று. அது இல்லாமல் நீர் பரப்புகள் அங்கெல்லாம் எதுவும் தாக்குதல் நடத்தலை. நம்ம இப்போ ரஷ்யா யுக்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகளும் தாக்குதல் பண்ணுறாங்க. டேமை அடித்து உடைக்கிறாங்க. ட்ரோனை வச்சு, ட்ரோன் மூலயமா பாம்பு பண்ணி டேமெல்லாம் அங்கே நொறுக்கிடுறாங்க. அது வந்து இப்போ பொதுமக்களுக்கு பாதிப்பு. ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம டார்கெட் என்னவோ அதை மட்டும் காலி பண்ணிட்டு வந்துட்டோம். தீவிரவாத இடங்கள், அது இல்லாமல் குறிப்பிட்டு அவங்க இராணுவ ஏரோப்ளைன்கள்லாம் இருந்த இடத்த டார்கெட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன திரிஷூலில் என்ன பண்ண போகிறாங்க, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் பரவ இருக்கக்கூடிய இன்னும் தீவிரவாத அமைப்புகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க. இந்த இது வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன்னா அதுதான் பண்ண போகிறாங்க. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்க முழு தீவிரவாத கேங்கும் வந்து இன்னொரு கோம்பிங் வந்து போவாங்கன்றது தான் தோணுது. இன்னும் ஒரு மாத காலத்தில் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பலமாக இருக்குது. ஆனால் வந்து இப்போ குளிர் காலன்றதுனால ரொம்ப அதனோட இன்டென்சிட்டி வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னாலும் பிளானிங் பண்ணணும். அந்த பகுதியெல்லாம் பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பாகிஸ்தானும் அதை சார்ந்து தான் இருக்குது. கிட்டத்தட்ட குளிர் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ஆர்மியை வந்து ரொம்ப அந்தளவுக்கு இன்டென்சிவாகவும் கோம்பிங் பண்ணி உள்ளே இறங்கி அடிப்பாங்களான்றது தெரியல. அதற்கான டெக்னாலஜி வச்சுருப்பாங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி மூமெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது தான் தோணுது. ஸோ தொடர்ச்சியாக வந்து எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 ஆண்டு காலங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா
பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வந்து இந்தியா கையகப்படுத்துன்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஒர்க்லாம் இங்கே வந்து தொடர்ச்சியாக இந்த கேபினெட் மீட்டிங்கில் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த சிவில் வாரெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், அதை பற்றியான விவாதங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து போலீஸ் ஃபோர்ஸை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு டிஜிபி தலைமையில் மீட்டிங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அனைத்து இன்டெலிஜென்ஸு டீம்களுக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு இதெல்லாம் என்ன பண்ணலாம், எங்கே கேப் வந்திருக்கு, எப்படி இந்த மாதிரி நம்ம அங்கே வந்து ஏன்னா நேற்று ஃபுல்லாக மதியம் ஃபுல்லாக சர்ச் ஆப்ரேஷன்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. இடையில இங்கே வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு இதில் கோட்டை விட்டுருக்கோம் அப்படின்றத இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் லைட்டாக அப்படின்றத அந்த கேப்பெல்லாம் எப்படி அடைக்கிறதுன்றதை பற்றி தான் வந்து இந்த கேபினெட் மீட்டிங்கில் பெருவாரியாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எப்படி அது என்ன கேப் வந்தது, அந்த கேப்பை எப்படி அடைக்கிறது, அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன பண்ணணும், எதெல்லாம் பலப்படுத்தணும், அது அந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக இந்த கேபினெட் மீட்டிங்கில் விவாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து மறுபடியும் வந்து இன்னொரு ரவுண்டு, அதான் இந்த கேபினெட் மீட்டிங்கில் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து கனிமொழி அவர்கள்லாம் போயிட்டு வந்தாங்க வெளிநாடு டூர்கள். மறுபடியும் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக உலக நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு நேற்று புட்டின் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. குறிப்பாக இந்தியாவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நட்பு நாடான ரஷ்யா, அது இல்லாமல் பல நாடுகளில் இருக்க தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாடுகளுக்கு இது மறுபடியும் வந்து பாகிஸ்தான், ஏற்கனவே நம்ம வந்து ஆப்கானிஸ்தானோட ரொம்ப நெருங்கிய உறவில் போயிட்டுருக்கோம். ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியா வந்து சப்போர்ட் பண்ண தயாராக இருக்காங்க. அந்த பகுதியில் இருக்க தீவிரவாதம் பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய தீவிரவாதம் ஒடுக்கிறதுக்கு என்ன இந்தியா சப்போர்ட் பண்ணுமோ அது சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகள் மேம்பட போகுது. ஸோ அந்த ஒரு விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணி இது வந்து பெருவாரியாக வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஆர்மி, லோக்கல் போலீஸ், இன்டெலிஜென்ஸு இதெல்லாம் வந்து எப்படி சீர்படுத்தி என்னென்ன பண்ண போகிறோம். ஏன்னா 5 மாநில தேர்தல் வரதுனால, ரொம்ப நெருங்கி வரதுனால ரொம்ப உற்று நோக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ அந்த நேரங்கள் நம்ம இப்போ தாக்குதல் நடத்தினா மே மாதம் தான் நடத்தியிருக்கோம். மே மாதத்தில் தான் இது நடந்தது. நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம அடுத்த ஒரு 6 months பெஹல்காம். ஸோ அதனால் வந்து மே மாதத்தில் வந்து தீவிரமாக இந்த ஆர்மி கேம்பில், இந்த தீவிரவாத கேம்ப்லாம் தாக்குதல் நடத்தி அதெல்லாம் அழிக்கிறதுக்கு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்க தீவிரவாத கேம்ப்லாம் ஒடுக்கக்கூடிய ஆப்ரேஷனை மேற்கொள்வதற்கான கேபினெட் மீட்டிங் தான் நான் பார்க்குறேன். அது என்ன சார், ஒயிட் காலர்ஸே வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ கூட மாட்டிருக்கிறது ஒரு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ப்ரொஃபஸர் தான் இந்த அளவுக்கு தான், டாக்டர்ஸ். ஆமாம் சார். இப்போது அவங்க தான் இப்போ லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் ப்ரொஃபஸர் தான் வந்து இந்தியாவில் வந்து சிவில் வாரை உருவாக்கணும் அப்படின்லாம் சொல்லி மெயிலெல்லாம் வந்தது. எல்லாம் அந்த மெயிலெல்லாம் நிறைய பேருக்கு அன்அஃபிஷியலாகவே வருது. அன்அஃபிஷியலாக அதை அப்படியே சர்க்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெயிலெல்லாம் என்னென்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீவிரவாதத்தை, மதம் சார்ந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸர் வந்து இது பண்ணார். இப்போ கூட நம்ம வந்து இந்த சிங்கப்பூர் பேஸாக ஒருத்தர் சுற்றிட்டு நிறைய மேடைகள்லாம் பேசுகிறார். அவர் பேர் மறந்து போச்சு. அவரை கூட நம்ம வந்து முடக்கிட்டோம். இந்த அரசாங்கம் முடக்கிடுச்சு. ஏன்னா அவர் வந்து இந்த தீவிரவாதத்தை ஆதரவாக தான் பேசிட்டு வரவர். ஸோ அவரும் ஒரு ப்ரொஃபஸர். அவர் வந்து ஏதோ ஒரு ஆயுர்வேத டாக்டர்னு நினைக்கிறேன். ஒரு பேர் மறந்துடுச்சு. நல்லா பாப்புலராக இப்போ ரீசெண்டாக தான் முடக்கினாங்க, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரியான இவங்கெல்லாம் அந்த ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடியவங்க அந்த நெட்வொர்க். ஏன் ஒசாமா பின் லேடனே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்த படித்த சிவில் இன்ஜினியர். எங்க மாறுறாங்க சார், எங்க மாறுறாங்க யாரு? இப்போ இவ்வளோ படிச்சுட்டு இந்த மாதிரியான மதம் சார்ந்த அவங்களுக்கு வந்து என்னன்னா, இதில் நான் குரானை ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண அளவுக்கு அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஷரியத் சட்டம் அவங்களுக்கு தேவை, அல்லாஹ்வோட சட்டம் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுக்கு எல்லை இல்லைன்றாங்க. எல்லை இல்லைன்னா அப்போ நாங்கள் நாடெல்லாம் மதிக்க மாட்டோம், நீங்கள் போடுற சட்டங்கள்லாம் நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்ற ரீதியில் அவங்க செயல்படணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு ஹெல்மெட் போட சொல்லி நீங்கள் ஒரு சொல்லி பாருங்களேன், யாராவது போடுவாங்களா? அவங்க நாங்கள் வந்து எங்களுடைய மத சார்ந்த சின்னத்தை அணிந்து கொண்டு இருக்கும்போது அதை நாங்கள் போட மாட்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹெல்மெட் எதுக்கு போட சொல்கிறாங்க, அது வேற கருத்துக்காக போலீஸோ அரசாங்கமோ சொல்லுது. இது ஒரு சின்ன விஷயந்தான் சொல்கிறேன். இதுதான் நம்ம முரண்பாடுகளான விஷயங்களை கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
அதாவது இது வந்து என்ன சொல்கிறது, மதவாதம், ஃபண்டமெண்டலிஸ்டிக் தீவிரவாதத்தை உருவாக்குறாங்க இவங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ எய்ம் பண்ணி வராங்க. அது வந்து ரொம்ப நாள் நீடிக்க போகிறது கிடையாது. எல்லா உலக அளவில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இது. இவங்க பண்ணுற ஹங்கேரியை சார்ந்து இருக்கக்கூட பிரைம் மினிஸ்டர் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்க நாடுகள்லாம் பரப்புரை பண்ணிட்டு வர்றாரு. இந்த இஸ்லாமிய தாக்கம், அது இல்லாமல் வந்து அவங்களுடைய மதவாதம், அது இல்லாமல் ஆக்கிரமிக்கிறது, இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு வர்றாரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மாறுபடுறாங்க. ஏன் அப்படி போகிறாங்கன்றதான் உண்மையே புரியல நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை மட்டும் தான் செய்வாங்க. இந்த வேலையும் எப்படி செய்கிறாங்கன்றதான் ஒன்றும் புரியல. ஓகே. அது இல்லாமல் இவங்க பிடிபட்டிருக்கவங்களாம் டாக்டர்ஸாக இருக்காங்க. அதுதான் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஆயுர்வேதா, இந்த மாதிரியான உனானி, இந்த மாதிரியான ஸ்பெஷலி ட்ரெயின்டு டாக்டர்ஸாக இருக்காங்கன்னு தான் ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. ஸோ இது வந்து மிகப்பெரிய சதி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுதுன்னு தான் நான் பார்க்குறேன். அது இல்லாமல் நம்ம வந்து இன்னும் உஷாராக இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து கடல் வழி தாக்குதல் தான் மும்பை அட்டாக் நடந்திருக்கு. அங்கேயே வந்து 500 கிலோ இருந்திருக்கு பாம்பு உள்ள, ஆர்டிஎக்ஸ் அதெல்லாம் வெடிக்காமல் இருந்திருக்கு. அதை மட்டும் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மும்பை இந்தியா கேட்டு. ஏன்னா அந்த தாஜ் ஹோட்டலுக்குள்ள போய் எடுத்துகிட்டு போய் வச்சிட்டானுங்க அந்த தீவிரவாதிங்க, அந்த 11 பேர் உள்ளே பூந்தவனுங்க. அது என்னமோ கடவுள் செயலாக வந்து அதெல்லாம் வெடிக்காமல் என்ன மூடில் வச்சுட்டு விட்டுட்டானுங்கன்னு தெரியல. அங்கே வந்து 300 கிலோவோ 400 கிலோ 500 கிலோவோ இருந்திருக்கு. அது மட்டும் வெடிக்க விட்டுருந்தானுங்கன்னா தாஜ் ஹோட்டல் போயிருக்கோம், அந்த இந்தியா கேட்டு கடல் தண்ணியை உள்ள வர அளவுக்கு வந்து வெடிச்சிருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் ஆகிருக்குன்றது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதான் இது என்ன சொல்கிறது, ஒரு மூடத்தனமான ஒரு தீவிரவாதம் தான் நான் சொல்லுவேன். ஒரு மதத்தை சார்ந்து நம்ம சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இஸ்லாம்ன்றது ஒரு, என்னை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல அந்த கோட்பாடை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ரொம்ப அருமையானவர்களும் இருக்கிறாங்க, ரொம்ப டிசிப்ளைன்டு எல்லாமே இருக்கவங்க இருக்காங்க. இது வந்து இந்த ஏன் ஒரு தீவிரவாதம், அதாவது அவங்க சொல்கிற இந்த ஜிஹாது, இதெல்லாம் வந்து தவறான கருத்துக்களை அவங்க மனசில் விதைச்சிருக்காங்க. ஜிஹாதுன்ற அர்த்தமே வேறு. நான் வந்து ஆன்மீகவாதி, இஸ்லாமும் படிச்சிருக்கேன், எல்லாமே படிச்சிருக்கேன், புத்த மதம், எல்லா கோட்பாடுகளில் எங்களோட தியான முறையில் நான் படிச்சிருக்கேன். எங்கள் குரு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்க மாதாஜி நிர்மலா தேவி. அந்த கோட்பாடு எல்லா மதங்களில் இருக்க விஷயங்களும் சொல்லுவாங்க அவங்க. ஓகே, நல்ல விஷயங்கள். அதை விட்டுட்டு கெட்ட விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்க பண்ணுறது வந்து தான் இது ஒரு மூடத்தனமான ஒரு விஷயம். இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. டாக்டர்ஸே இன்வால்வ் ஆகுறாங்கன்னா இது மிகப்பெரிய சதி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.